ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசி எப்படி மொபைல்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதே சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம மொபைல் ஸ்க்ரீனை வந்து லேப்டாப்ல வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த சாஃப்ட்வேர் நேம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி வியூவர். இது நமக்கு ரிமோட் கண்ட்ரோல் ஆப். இது இங்கே நமக்கு ரிமோட் கண்ட்ரோல்லே நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்கிற ஃபைல் வந்து பிசியில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பிசியில் இருக்கிற ஃபைல் வந்து மொபைல் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த எனி வியூவர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இந்த சாஃப்ட்வேர்க்கான அஃபிஷியல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறம் ஃபார் இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் அப்படின்னு இருக்கும். இண்டிவிஜுவல் கிளிக் பண்ணிடுங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா டவுன்லோட் ஃபிலிம்வேர் வந்துருக்கும். இந்த சாஃப்ட்வேர் நம்ம விண்டோஸு, மேக் ஓஎஸ், ஆப்பிள் அண்ட் ஆண்ட்ராய்டு எல்லாத்துக்குமே சப்போர்ட் இருக்குது. இப்போ நம்ம விண்டோஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். நீங்கள் டவுன்லோட் ஃபிலிம்வேர் கொடுத்தோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகும். ஒன்ஸ் நம்ம டவுன்லோட் ஆயிடுச்சு, இப்போ இன்ஸ்டால் வந்து கொடுத்துடலாம். இன்ஸ்டலேஷன் சக்ஸஸ்ஃபுல். நமக்கு இந்த சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் நமக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்தா கண்டிப்பாக லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறதுக்கு உங்கள் ஜிமெயில் ஐடி டைப் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி வந்து போகும். தென் என்டர் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து லாகின் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் லாகின் பண்ணி முடிச்சக்கப்புறம் சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ் இதுதான். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரொஃபைல் பேஜ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் கனெக்ட்டு, தென் டூல்ஸ் ஆப்ஷன் வந்து இருக்குது, தென் செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தா கனெக்ட் ஆப்ஷன். ஸோ இங்கே கனெக்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிவைஸ் ஐடி வந்து பார்த்தா காட்டும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் டிவைஸ் ஐடி வந்து பார்த்தா காட்டும். அதை நீங்கள் என்டர் பண்ணி ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் ஆப்பிள் டிவைஸ் வந்து அந்த கோட் வந்து காட்டுது. ஸோ அந்த ஐடி என்டர் பண்ணி முடிச்சக்கப்புறம் கனெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா அங்கே பர்மிஷன் வந்து பார்த்தா கேட்கும். அந்த பர்மிஷன் அலோவ் கொடுத்துட்டு நம்ம ப்ராட்காஸ்ட் ஸ்டார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம டிவைஸ் வந்து பார்த்து மிரரிங் ஸ்டார்ட் ஆயிரும். தென் அந்த ஸ்க்ரீன் மிரரிங் ஆகிறது உங்கள் பிசியில் வந்து பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் இங்கே டிவைஸ் ஆப்ஷன் இருக்கும். அதாவது நீங்கள் சேம் இமெயில் ஐடி என்ன லாகின் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே வந்து பார்த்தா காட்டும். இங்கேருந்து டேரெக்டாக கிளிக் பண்ணி உங்களுக்கு இன்னொரு ஸ்க்ரீன் வந்து நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். உங்கள் மொபைல்லையும் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஆப் ஸ்டோர் அண்ட் ப்ளே ஸ்டோர் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எனி வியூவர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஆப் வரும், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயும் உங்களுக்கு வந்து பண்ண ஃபஸ்ட் என்னென்ன கனெக்டிங் டிவைஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்தா காட்டும். ரிமோட் டிவைஸ் யூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் பார்ட்னர் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். தென் உங்களோட ஐடி வந்து பார்த்தா காட்டும். தென் செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து இருக்குது. முதல்ல நம்ம பிசிலேருந்து மொபைல் வந்து ஆக்சஸ் பண்ணோம். இப்போ மொபைல்லேருந்து பிசி வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இங்கே என்னோட பிசியோட நேம் வந்து பார்த்தா காட்டுது. நம்ம கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து பார்த்தா காட்டும். ஒன் கிளிக் கண்ட்ரோல், வியூ ஸ்க்ரீன், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், லாக்கு, ரீஸ்டார்ட், ஷட்டவுனு, அன்லாக் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தா காட்டும். ஃபர்ஸ்ட் இந்த ஒன் கிளிக் கண்ட்ரோல் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசி வந்து இங்கிருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். தென் வியூ ஸ்க்ரீன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பிசி என்ன நடந்துட்டு இருக்கோ அது அப்படியே நம்ம மிரர் வந்து ஆகும். இப்போ நம்ம பார்க்கலாம், நம்ம மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசி வந்து மிரர் ஆயிருச்சு. இப்போ நான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுறேன். அது இங்கே பிசிலேயே வந்து பார்த்து தெரியுது. தென் ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் பண்ணுறேன், ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் பார்க்கலாம் நமக்கு அந்த ஃபுல் ஸ்க்ரீன் வந்து பார்த்து தெரியுது. தென் கீழே நமக்கு ரொட்டேட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணும்போது ஃபுல் ஸ்க்ரீன் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம், நல்ல ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் வியூ உங்களுக்கு வந்து பார்த்து தெரியுது. உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து ரொட்டேட் ஸ்க்ரீன் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் வேணுமா, பேலன்ஸ்டு வேணுமா, ஹை குவாலிட்டி வேணுமா அப்படின்னு கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஒன் கிளிக் கண்ட்ரோல். நம்ம மொபைல் இருந்தே நம்ம பிசி வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபோட்டோஷாப்பில் என்னோட தம்ப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ இந்த ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் கையை வச்சே மூவ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் நம்ம பிசிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மூவ் ஆகுது. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இங்கேருந்து நீங்கள் குயிக் ஹவர்ஸ் அதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்க முடியும். லைக் ஷோ டெஸ்க்டாப் அப்படின்னு இருக்குது. ஷோ டெஸ்க்டாப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு எந்த ஸ்க்ரீனில் இருந்தாலும் டெஸ்க்டாப் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். இப்போ எக்ஸாம்பிள் நான் மை கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். நமக்கு அந்த மவுஸை கொஞ்சம் ஜஸ்ட் கொண்டு போயிட்டு மை ஃபைல் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு அந்த மை கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். அதே மாதிரி ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ டெஸ்க்டாப் இருக்குது. இப்போ டெஸ்க்டாப் கொடுத்தோன்னா உடனே வந்துருச்சு. இப்போ நமக்கு வந்து பாருங்கள், ஃபைல் எக்ஸ்ப்ளோர் டபுள் டைம் கிளிக் பண்ணுறேன். நமக்கு வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோர் வந்து ஓப்பன் ஆகுது. தென் உள்ளே போயிட்டு நான் ஒரு ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். தென் மவுஸோட ஏரோ வந்து வரும். நம்ம வேணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்க முடியும். தென் நீங்கள் ஆக்ஷனில் வந்து டாஸ்க் மேனேஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் டாஸ்க் மேனேஜர் சிங்கிள் கிளிக் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி ஆல் விண்டோஸ்ன்னு இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணும்போது ரீசெண்டாக என்னென்ன ஆப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோமோ அது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அதுக்கப்புறம் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. இங்கே நம்மளால் மொபைலில் இருக்க ஒரு ஃபைல் வந்து பிசிக்கு அனுப்பிக்க முடியும். தென் பிசியில் இருக்கிற ஒரு ஃபைல் நம்மளால் வந்து பார்த்து மொபைல் சென்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு சென்ட் ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்குது. இதை நம்ம செலக்ட் பண்ணும்போது நம்ம கேலரியில் இருக்கிற எல்லா ஃபைலும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் செலக்ட் பண்ணி டன் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம வந்து பார்க்கலாம், அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிசிக்கு வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பிசிலேயே வந்து பார்த்து சின்ன ஒரு பாப்அப் நோட்டிஃபிகேஷன் வருது, நம்ம எவ்வளோ ஸ்பீடாக ஏறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தென் இதே மாதிரி இன்னொரு ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணலாம். இதே மாதிரி நமக்கு இன்னொரு ஃபைல் வேணும், அதையும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஃபைல் வேணும், நான் சென்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சென்ட் பண்ணுற ஃபைல் எல்லாமே டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். தென் அதே மாதிரி நமக்கு வந்து டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். டவுன்லோட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிசி என்ன டிரைவ் இருக்கோ எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். தென் எந்த டிரைவில் நீங்கள் என்ன ஃபோல்டர் வச்சிருக்கீங்களோ டேரெக்டாக ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து பார்த்தா வேணும். ஜஸ்ட் அந்த பிடிஎஃப் ஃபைல் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பட்டன் கொடுக்குறேன். இப்போ டவுன்லோட் கொடுத்த உடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து டவுன் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் டவுன் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணால் மட்டும் போதும், எனக்கு அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம், அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும்.
இந்த கண்ட்ரோல் ஏரியாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. லைக் நம்ம எஸ்கேப் பட்டன் கிளிக் பண்றது, டேப், ஃபங்ஷன் பட்டன், பிரிண்ட் ஸ்க்ரீன், ஸ்க்ரீன் லாக் இந்த மாதிரி சில பட்டன்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். லைக் ஷார்ட்கட் எல்லாமே இருக்கு. இப்போ விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணி பட்டன் கிளிக் பண்ணா டெஸ்க்டாப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ல வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இங்க ரீஸ்டார்ட், ஷட் டவுன் எல்லா ஆப்ஷனும் வந்து இருக்கு. நீங்க டைரக்ட்டா இங்க இருந்தே உங்க பிசி ஷட் டவுன், ரீஸ்டார்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே ஸோ கைஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனிவேர் சாஃப்ட்வேர் பத்தி ஃபுல்லா பார்த்திருப்போம். இந்த சாஃப்ட்வேர் வச்சு உங்க பிசி வந்து வீட்ல இருக்கு. நீங்க வெளிய ஆஃபீஸ்ல இருக்கீங்கன்னா கூட அங்கிருந்து உங்களால வந்து பிசில இருக்கிற ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர் இது. இந்த சாஃப்ட்வேர்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.